the legendary Talaivar Sri Rajnikant ji to address this auspicious gathering. Jai Gurudev. Okay. Yes, sir. வணக்கம் நண்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இரவு பார்த்தீங்கன்னா ஒரு விழா ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணியிருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த ரஜினிகாந்த் அவருடைய ஒரு அற்புதமான உரை 16 நிமிடம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா கன்னடம், மராத்தி, ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி கலந்து ஒரு 4 லாங்குவேஜில் மிக்சிங் பண்ண மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு இயல்பான விஷயங்களை பேசியிருக்காருங்க. அது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வழியாக ஷேர் ஆகிட்டுருக்கு. தமிழ் பேசக்கூடிய ஆட்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக அவரோட பாணியில் நகைச்சுவை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறேன். அதுபோக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்பவும் குறைவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம். இது நம்ம தலைவர் மாஸ் யூடியூப் சேனல். மாசான அப்டேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாத்துக்கும் குருஜி அவராகட்டும், பிரசாந்த் நாயர் ஆகட்டும், எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஹம்பலாக ஒரு வெல்கம் ரெக்வெஸ்ட்டை வச்சுட்டு, அதாவது ஒரு வணக்கங்களை வச்சுட்டு அவருடைய ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நாயர்னு சொல்லிட்டு அந்த குருஜியோட அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கால் பண்ணியிருக்காருங்க. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போனா 3 நாட்களுக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி இந்த மாதிரி குருஜி அவர்களும் உங்ககிட்ட பேசணுங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரும் அந்த கால் அட்டன் பண்ணி பேசியிருக்காருங்க. ஓகேங்களா? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரிடம் இப்போது நானும் பார்த்தீங்கன்னா உன்னுடைய அந்த 70 அந்த ஏரியாவுக்குள்ளே நுழைக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் பிறநாள் கொண்டாட போகிறதில்ல. உனக்கும் இப்போ 76 ஆகிருச்சு, எனக்கு இப்போ 70 கிட்ட ஆகிருச்சு. அதாவது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்தநாளும் தாண்டி ஆசிரமத்தை 45வது ஆண்டு விழாவும் வருகிறது. அதாவது குருஜி அவருடைய 70வது பிறந்தநாளும் அண்ட் ஆசிரமத்தின் 45வது ஆண்டு விழாவும் சேர்ந்து வருவதால் பார்த்தீங்கன்னா உனக்கு ஷூட்டிங் இல்லை என்றால் 10 நிமிடம் வந்துவிட்டு போ என்று அன்பாக கட்டளையிட்டிருக்கார் குருஜி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீச்சில் ஆரம்பிச்சிருக்காருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சத் சங்கம் என்றால் பொதுவாக 50 to 60 பேர் இருப்பார்கள் என்று நினைத்தேன். அதாவது ஒரு ஆசிரம் சார்ந்த ஒரு விழா என்றால் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் இல்லை ஒரு 100 பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்கள் நினச்சிருக்காரு. ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருப்பதை பார்த்து வியக்கிறேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் பெங்களூரில் பிறந்து வளர்ந்தவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்கிறாரு, இங்கே 25 ஆண்டுகள் வாழ்ந்து பஸ் கண்டக்டராக பணியாற்றியவன். ஆனால் கடந்த 52 ஆண்டுகளாக சென்னையில் வசிப்பதால் இப்போது கன்னடம் பேசுவதற்கு ஆள் இல்லாமல் கொஞ்சம் மறந்துவிட்டது. அப்படியே சிரித்தபடியே தான் சொல்கிறாரு. அதனால் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் பேச முயற்சிக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் முழுக்க பேசுகிறத அந்த கன்னடம் அப்படிங்கிறத பேச்சு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஸோ ஹிந்தியில் அண்ட் இங்கிலீஷில் பேச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தன்னோட பழைய நினைவுகளையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் பார்த்திங்கன்னா அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை பற்றியும் பேசியிருக்காரு. முதலில் 2011 மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது சந்தித்தேன். இந்தியா வென்ற அந்த வரலாற்று தருணத்தில் ரசிகர்கள் கூட்டத்தில் என் கார் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் நான் தவித்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்கிறார். அப்போது சிவப்பு விளக்கு எரியும் ஒரு கார் நின்றது. அதிலிருந்து கட்கரி அவர்கள் இறங்கி, ரஜினிஜி என்ன செய்கிறீர்கள், கார் தேடுவது கஷ்டம், இதில் ஏறுங்கள் என்று அழைத்து சென்றார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டத்தில் இந்த கார் அப்படிங்கிறது தேடுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமைச்சர் கட்கரி அவர்கள் பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிஜி என்ன பண்ணுறீங்க, வாங்க அந்த நம்ம காரில் ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்காரு அவருடைய காரில். அவருடைய எளிமையும் அன்பும் என்னை மிகவும் கறந்தது அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர் சொல்லியிருக்காரு. அவர் இன்று இந்தியாவின் சாலைகளையும் நெடுஞ்சாலைகளையும் மாற்றியமைத்து மிகப்பெரிய சாதனை செய்து வருகிறார் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை அந்த இடத்துல புகழ்ந்து பேசியிருக்காருங்க ரஜினிகாந்த் அவர்கள். அண்ட் பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நான் குருதேவ் அவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறது, குருதேவ் அவர்களை முதலில் நேரில் சந்தித்தேன். பெங்களூரு விமான நிலையத்தில் ஒரு தொழில்நுட்ப கோளாறுகளால் நான் காத்திருந்தபோது அங்கே ஒரு மின்னல் பாய்ந்தது போல ஒரு கூட்டம் உற்சாகமானது. அங்கே குருதேவ் நின்றிருந்தார். எனக்கு மிக அருகில் அவர் அமர்ந்தார்.
50 கோடி ரூபாய் லாட்ரி அடித்த ஒரு ஏழை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பாரோ அது போன்ற ஒரு பேரானந்த பியூர் ஹாப்பினஸ் நான் அவரது முகம், கண்கள் மற்றும் சிரிப்பில் பார்த்தேன். அந்த மகிழ்ச்சி தான் ஆன்மீகத்தின் சக்தி. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காரு குருஜி அவர்களை. அவருடைய அந்த ஹாப்பினஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஹம்பிளாக இருக்கிற அந்த பியூர் இதெல்லாம் பார்த்து ஒரு வியந்திருக்கார் ரஜினிகாந்த் அவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு மேடையிலே. அண்ட் ஆசிர அனுபவம் பற்றியும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். இந்த ஆசிரமத்திற்கு தங்கியிருந்த போது குருதேவ் என்னை தர்ஷன் கொடுக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார். நான் வரும்போது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ரஜினி என மொய்ப்பார்கள் என்று நினைத்தேன். என் ஈகோ கொஞ்சம் எட்டி பார்த்தது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அங்கே இருந்த ஒரு மனிதர் கூட என்னை திரும்பி பார்க்கவில்லை. எல்லோரும் குருஜியை பார்த்து கொண்டிருந்தார்கள். என் ஈகோ அங்கே சுக்குநூறாக வடிந்தது. ஆன்மீகத்தின் உச்சம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்தாலே கண்டிப்பாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதாகட்டும், செல்ஃபி எடுக்கிறதாகட்டும், அவரை சூழ்ந்துறதாகட்டும், எப்படின்னா அவர் இடத்துல அவருடைய அந்த ஒர்க்கை பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரசிகர்கள் கூட்டாலும் அவருக்கு இருக்குது. ஓகேங்களா, நான் ரசிகர்கள் மேலே தப்பு சொல்ல வரல. பட் அவர் அந்தளவுக்கு ஸ்டாரில் இருக்கார். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீக ஆசிரமத்தில் அப்படியே அப்படியே வேறு மாதிரி நடந்திருக்கு. ஓகேங்களா, அதை பார்த்திங்கன்னா உண்மையை படைக்காமல் சொல்லியிருக்காரு பாருங்கள். நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அங்கே இல்லை. அங்கே ஆன்மீகம்னா ஆன்மீகம் மட்டும்தான், ஆன்மீகம் தாண்டி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஸ்டார்டம் வந்தாலும் அங்கே ஆன்மீகம் தான் முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. மனித பிறப்போட அந்த அருமையை பற்றியும் பார்த்தீங்கன்னா மேலும் பேசியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். புரந்தரதாசர் சொன்னது போல மனித பிறவி மிகவும் மகத்தானது. அதிலும் ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம் கிடைப்பது அரிது. அதைவிட அரிது நம்மை நாமே உணர்ந்து கொள்ள துடிப்பது. அந்த தேடலுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பது எல்லாவற்றையும் விட பெரிய பாக்கியம். அப்படி ஒரு குருவாக ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் நமக்கு கிடைத்திருப்பது நாம் செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரவிசங்கர் அவர்களை பற்றி பார்த்தீங்கன்னா புகழ்ந்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். மனித பிறவி, மனிதனாக பிறப்பதே ஒரு மிக அற்புதமான விஷயம் அப்படிங்கிறத நாம் ஹியூமன்ஸாக பிறந்திருக்க நம்மளே பெருமைப்படுற மாதிரி பேசியிருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். இந்த ஒரு ஸ்பீச் கண்டிப்பாக ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம எல்லோரும் ஹியூமன்ஸாக பிறந்திருக்கோம். ஓகேங்களா, அது கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம்னு சொல்லியாகலாம். அண்ட் ஃபைனலாக நான் பத்ரா நதிக்கரையில் 10 நாட்கள் மௌன விரதம் இருந்து சுதர்சன கிரியா கற்றுக்கொண்டேன். இது வெறும் மூச்சு பயிற்சி அல்ல, இது கடவுளை உணர வைக்கும் ஒரு ரகசிய நுட்பம். இந்த அரிய கலைகளை குருதேவ் எனக்கு மிக எளிதாக அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பது மிக விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுத்துருக்காரு. நான் பத்ரா நதிக்கரையில் 10 நாட்கள் மௌன விரதம் இருந்து சுதர்சன கிரியா அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி கற்றுருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குருதேவ் அவர்களிடமிருந்து. இது உண்மையில் ஒரு நல்ல விஷயம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு தியானம் ஈடுபாடு பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இமயமலையில் தியானம் செய்வது, இமயமலையில் அடிக்கடி போயிட்டு வருவது, ஆன்மீகத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முழு ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறத அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தாங்க. அதையும் சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவருடைய நிறைவுரையை சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அரசியல் தலைவர்கள், பிரதமர் என எல்லோரும் இங்கே வருவதற்கு காரணம் இந்த ஆன்மீக சக்தி தான். குருதேவ் அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியத்தோடு நம்முடன் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். ஜெய் குருதேவ். இந்த மாதிரி சொல்லி அவரோட ஸ்பீச்சை முடிச்சிருக்காரு. ஆனால் இதில் ஹைலைட்டான என்ன விஷயம்னு பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 16 நிமிடம் பார்த்தீங்கன்னா அங்கே பேசியிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார், நான் ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆன்மீக தேடல், அந்த ஆன்மீக ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதோ அதை சார்ந்து மக்களை கவருவதற்காகவும் அண்டு நகைச்சுவாகவும் பேசியிருக்காரு. ரஜினி சாரோட ஸ்பீச் எப்போவுமே நகைச்சுவாக இருக்கும் அப்படிங்கிறது மேடை ஸ்பீச் அப்படி இருக்கும். ஓகேங்களா, அது கண்டிப்பாக தமிழில் கிடச்சிருந்தா கண்டிப்பாக இன்னும் சூப்பராக இருக்கும் நான் எதிர்பார்த்தது. பட் அவர் 4 லாங்குவேஜில் பேசியிருந்தார். ஓகேவா, அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அவர் பேசியிருக்காருங்க. பட் நல்லா இருந்துச்சு. முழு வீடியோ பார்க்கணுமோ சொல்லுங்கள், அதோட கமெண்ட்டை அந்த லிங்கை கமெண்ட்டில் பண்ணுறேன். நான் பேசுகிறத கேட்கணும், நீங்கள் அதில் கேளுங்க, என்ன சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா என்னை யாரும் அங்கே மதிக்கல. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே குருஜி இருக்காங்க, அங்கே நான் போகிறேன், எல்லோரும் என்ன ஃபோட்டோஸ் ரஜினிகாந்த் அவங்களை சுற்றி சொல்லுவான்னு பார்த்தேன். அங்கே என்னை யாருமே கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயம் சொல்கிறாருங்க. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா அந்த புகழோட உச்சத்தை அவருக்கு திரும்ப அதாவது சாதாரண மனிதர் அப்படிங்கிறத திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி, அவருக்குள்ளேயே அவர் சொல்கிற மாதிரி, மற்றவங்க அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா இதை யாருமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு சம்பவத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. பட் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஓகேவா,
அண்ட் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் தலைவர் மாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க தலைவர் சம்பந்தமான அப்டேட்ஸ்கள் மட்டும் தான் நம்ம சேனலில் கிடைக்க போகுது. நம்ம இந்த இயர் எனக்குள்ளே 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு தெரியல. உங்களுடைய சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக வேண்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.